இம்சை 31. ஆரவ் மித்ராவை அழைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறியவன் தனது காரில் அவளை அழைத்துக்கொண்டு கிளம்பியிருந்தான். ஹே, இந்த நேரத்துல எங்கடி போகணும் உனக்கு? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு போக போறோம். சீக்கிரமா போ, இல்லனா க்ளோஸ் பண்ணிட போறாங்க என்றவள் அவனை அவசரப்படுத்தியவாறே வழி சொல்ல, சற்று இடைவெளி விட்டு விக்ராந்தின் அடியாட்கள் கருப்பு நிற காரில் அவர்களை பின்தொடர்ந்தபடியே சிறிது இடைவெளி விட்டு வந்து கொண்டிருந்தனர். ஆரவின் கார் ஒரு ஆள் அரவமற்ற ஒரு தார் சாலையில் வந்து நிற்க, அங்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி மட்டும் நின்று கொண்டிருந்தது. ஏய், இங்க என்ன இருக்குன்னு இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்த? உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? உன் கண்ணு முன்னாடி தானே ஐஸ்கிரீம் வண்டி நிக்குது. எது? இதுவா? இதுக்காக வாடி என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்ல ஹைஃபையான இடத்திலேயே வாங்கி கொடுத்திருப்பேனே என்றவனை முறைத்து பார்த்தவள், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையே வாங்கி கொடுத்தாலும் இந்த அண்ணாவோட கடை குல்ஃபி ஐஸ் டேஸ்டுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது. உன்கிட்ட சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்ல. அவர் க்ளோஸ் பண்ண போறாரு என்றவள் வேக வேகமாக ஓடி சென்று, அண்ணா அண்ணா க்ளோஸ் பண்ணிடாதீங்க, எனக்கு ஆரஞ்சு பைனாப்பிள் ஃப்ளேவர்ல 2 குல்ஃபி கொடுங்க என்றவள் ஆரோ பக்கம் திரும்பி, உனக்கு என்ன வேணும் என கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாம் என்றவன் கார் பேனட்டில் சாய்ந்து நின்றுவிட, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என முணுமுணுத்தவள் 2 குல்ஃபி ஐஸையும் 2 கரங்களில் வாங்கிக் கொண்டு சிறு பிள்ளை போல் ஓடி வந்தாள். கடைக்காரரும் தனது வண்டியை தள்ளிக்கொண்டு கிளம்பிவிட அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. இவர்களை பின்தொடர்ந்து வந்த கார் அவர்களை விட்டு சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்க, அந்த காரில் வந்த நால்வருமே அதை விட்டு இறங்கவில்லை. தன் முகத்தை துணி கொண்டு பாதி மறைத்திருந்தவர்களின் தலைவன் விக்ராந்திற்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ சார், ஆரவ் அந்த பொண்ணு கூட தான் நின்னுகிட்டு இருக்கான். சுத்தி யாரும் இல்ல. நாங்க அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்தி இருக்கோம். இப்பவே இறங்கி போய் அவனை வெட்டி போடவா என கேட்க, மறுமுனையில் இருந்த விக்ராந்தோ, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அந்த மித்ரா உங்களை பார்க்க வாய்ப்பிருக்கு. யாருக்கும் தெரியாம அவனை பார்த்துட்டே இருங்க. சரியான நேரம் வரும்போது காரை விட்டா அடிச்சு தூக்கிடுங்க. அவன் உயிர் இன்னைக்கு போயே ஆகணும். மிஸ் ஆகவே கூடாது. புரிஞ்சுதா? முடிச்சிட்டு கால் பண்ணுங்க என்றவனோ தான் நினைத்தது கைகூடும் நேரம் வந்துவிட்டது என்றெண்ணி, டேய் தேவ், இப்போ நான் உனக்கு கொடுக்க போற வழிய நீ வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டடா. ஏண்டா என்ன பகச்சுக்கிட்டோம்னு நீ திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு அழணும். என்னோட ஃபேக்டரி போனா என்னால இன்னொரு ஃபேக்டரிய உருவாக்க முடியும். ஆனா உன் தம்பி உலகத்தை விட்டே போக போறான். உன்னால என்ன பண்ண முடியும் என்றவன் இதழில் வெள்ள சிரிப்போடு நின்றிருந்தான். இங்கு மித்ரா ஆரவோடு சற்று தூரம் நடந்து கொண்டிருக்க, இயற்கையே அவர்களுக்கு உதவும் எண்ணத்தில் இருந்ததோ என்னவோ, வேக வேகமாக காற்று வீச சில நிமிடங்களிலேயே வானம் மழையாக பொழிய துவங்கியிருந்தது. ஹேய், மழை வருதுடி, வந்து கார்ல ஏறு, வீட்டுக்கு போலாம் என தன் நெற்றியின் குறுக்கே கரத்தை வைத்தவாறு அவன் அழைக்க, 2 குல்ஃபியையும் காலி செய்தவள், முடியாது போடா, மழையில நனைறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா என்றவள் தனது 2 கரங்களையும் அகல விரித்து தன் முகத்தை வானத்தை நோக்கி நிமிர்த்தி புன்னகையோடு மழையை வரவேற்றாள். என்னது ஜாலியா? நாளைக்கு ஃபீவர் வந்தா தெரியும், ஒழுங்கா வா என்றான் ஆரவ். முடியவே முடியாது என கூறி சிறு பிள்ளை போல் அவள் குதித்து விளையாட, சொன்னா கேட்கவே மாட்டியாடி என சற்றே சலித்து கொண்டவன் தன்னை மறந்து அவளின் புன்னகை முகத்தை ரசித்தபடியே நின்றிருந்தான். அவளின் புன்னகை இவன் முகத்திலும் படரத் தொடங்கியது. இதுதான் சமயம் என்று விக்ராந்தின் ஆட்கள் காரை ஸ்டார்ட் செய்து அதிவேகத்தில் அவர்களை நோக்கி வர, மலையில் ஆட்டம் போட்டுக்கொண்டே, நீயும் என்ஜாய் பண்ணுடா என விளையாட்டாக அவனை தன்புறம் இழுத்தவள் அவன் புறம் சென்றிருந்தாள். அதில் ஆரவ் மீது மோத வந்த கார் படார் என்ற சத்தத்தோடு கண் இமைக்கும் நேரத்தில் மித்ராவின் மீது மோதியதில் அவள் தூக்கி எறியப்பட்டு 20 அடி தள்ளி போய் விழுந்தாள். ஒரு நொடியில் நடந்து முடிந்த விடயத்தில் ஆரவ் பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்தான். நடந்த எதையும் அவனால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இதயம் படபடக்க
மித்ராவை பார்த்தவனுக்கோ கால்கள் நடுநடுங்க ஆரம்பித்தது. அவன் பெரு பெரு மூச்சுக்களை இழுத்து விட்டபடியே நின்றிருக்க, மனம் அவளிடம் செல்ல கூறினாலும் கால்கள் நகர மறுத்தன. எப்படியோ தன்னை அவளிடம் இழுத்து சென்றவன் அவள் பேச்சற்று தலையில் ரத்தம் வழிந்தபடி சாலையில் கிடக்க, அவள் அருகில் அமர்ந்து அவளை தூக்கி தன் மார்மீது போட்டுக்கொண்டவன், மித்ரா, எழுந்திருடி, கண்ணு திறந்து பாருடி, எனக்கு எனக்கு ரொம் ரொம்ப பயமா இருக்கு மித்ரா, ப்ளீஸ் எழுந்திரு என்றவன் அவள் தன்னை விழித்திருந்து பார்க்கவில்லை என்றதும் கதறி அழ ஆரம்பித்திருந்தான். நள்ளிரவு வேலை என்பதாலும் அது மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி என்பதாலும் அங்கு ஒருவர் கூட இருந்திருக்கவில்லை. அவள் தலையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்தவனுக்கு கதறல் மேலும் மேலும் அதிகரித்தது. ஆரவ் அவளை இரு கரங்களில் ஏந்தியவன் அவளை தூக்கிக் கொண்டு மலையில் தனது காரை நோக்கி ஓடிச் சென்றான். தன் காரின் பின் இருக்கையில் அவளை படுக்க வைத்தவன் அதிவேகமாக மருத்துவமனையை நோக்கி காரை செலுத்திக் கொண்டிருந்தான். ஆள் மாற்றி காரை மோதிவிட்டோம் என்று உணர்ந்தவர்கள், விக்ராந்த் வேறு ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது, அவளால் தனக்காக வேண்டிய காரியம் இருக்கிறது என்று கூறியதால் இப்போது விஷயத்தை எப்படி அவனிடம் கூறுவது என்று பயந்தவாறே கைகளை பிசைந்தபடி அமர்ந்திருந்தனர். எப்படியானாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும், எங்கு சென்றாலும் நம்மை விடமாட்டானே என்று எண்ணிய அந்த கூட்டத்தின் தலைவனோ எப்படியோ தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு விக்ராந்திற்கு அழைப்பு விடுத்தான். இவன் அழைப்பிற்காகவே காத்திருந்த விக்ராந்த் அடுத்த நொடியே அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன், சொல்லு, முடிச்சிட்டியா என கேட்க, சாரி சார், அது ஆள் மாறி போச்சு என்று திக்கி திணறி கூறவே விக்ராந்தின் கோபம் எல்லையை கடந்திருந்தது. தனது மூரல்களை நரநரவென கடித்தவன், என்ன சொல்ற, ஒழுங்கா தெளிவா சொல்லு என ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கூட்டி கேட்டான். அது அது வந்து சார் என இழுத்தவனிடம், ஒழுங்கா சீக்கிரம் சொல்லுடா என பொறுமையற்றவனாக கர்ஜித்தான் விக்ராந்த். அது ஆரோ மேல காரை விட்டு ஏத்த வந்த நேரம் சரியா அந்த பொண்ணு குறுக்க வந்துட்டா, தெரியாம அவளை அடிச்சு தூக்கிட்டோம் என்றதும் இவர்களை கொன்று போடும் அளவுக்கு வெறி வந்தது விக்ராந்திற்கு. என்ன சொல்ற, நான் தான் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்லி இருந்தேனே, உனக்கு அறிவில்ல, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற, உன்னை எல்லாம் நம்பி உன்கிட்ட இந்த வேலைய சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் என்றவன் பொறுமையை இழுத்து பிடித்து, அவ எப்படி இருக்கா, பெரிய ஆடியா என கேட்க, ஆரவ ஸ்பாட் அவுட் பண்ற எண்ணத்துல தானே சார் போனோம், அடிச்சு தூக்குனதுல அந்த பொண்ணு தூரமா போய் விழுந்துச்சு, கண்டிப்பா இறந்திருக்கும் சார் என்றான் அவன். இம்சை 32. ஆரவ் அதிவேகத்தில் மருத்துவமனை வாசலில் தனது காரை நிறுத்தியவன் கதவை திறந்து அவளை இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு மருத்துவமனைக்குள் ஓடத் துவங்கினான். டாக்டர் என அந்த இடமே அதிரும் வண்ணம் அலறியவனை பார்த்த தாதி பெண்கள் அவனது கரத்தில் இருக்கும் மித்ராவை பார்த்ததும் உடனே அடுத்தடுத்து வேகமாக செயல்பட துவங்கினர். ஸ்ட்ரக்சரில் மித்ராவை படுக்க வைத்தவர்கள் வேக வேகமாக அவசர சிகிச்சை பிரிவிற்கு அவளை அழைத்துச் செல்ல, மித்ராவின் முகமோ வெளிரி போய் இருந்தது. கைகள் உயிர் இல்லாதபடி துவண்டு போய் இருக்க, முழுக்க நனைந்த உடையுடன் உடலோடு ஒட்டியிருந்த அவன் சட்டையிலும் கரத்திலும் இரத்தக்கரை ஒட்டியிருக்க அவர்களை பின்தொடர்ந்தான் ஆரவ். அரைக்கதவை திறந்து உள்ளே செல்ல அவர்களுடனே செல்ல முயன்ற ஆரவை தடுத்து நிறுத்திய ஒரு செவிலி பெண், இதுக்கு மேல நீங்க உள்ள வரக்கூடாது சார், வெளியே வெயிட் பண்ணுங்க என்றவர் கதவை சாற்றிவிட, மூடப்பட்ட கதவின் மீது சாய்ந்து அமர்ந்தவனின் கண்களில் மட்டும் நில்லாது வழிந்தது உவர்நீர். 2 மருத்துவர்கள் வேகமாக அவனை தாண்டி அறையினுள் செல்ல, அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என தனது 2 கரங்களும் தானாக எழும்பி இறைவனை வேண்டிக் கொண்டன. மித்ராவிற்கு ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டு இரத்த அழுத்தம், இதய துடிப்பு என அனைத்தும் கண்காணிக்கப்பட்டது. மருத்துவர்கள் கொடுக்கும் எந்த மருந்துகளுக்கும் அவள் உடல் ஒத்துழைக்காமல் போகவே நிலைமை இன்னும் தீவிரமடைந்தது. அடுத்தடுத்து நடந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் போகவே வெளியே வந்த செவிலி பெண்ணிடம் மித்ராவின் நிலை பற்றி ஆரவ் விசாரிக்க, நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம், ஆனா அவங்க உடம்பு எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்குது,
இந்த பேப்பர்ஸ்ல சைன் வேணும். நீங்க அவங்களுக்கு யாரு? ஹஸ்பண்டா? இல்ல ரத்த சொந்தமா? என கேட்க, இரண்டுமே இல்லை என தலையசைத்தவன், அவளுக்கு ரத்த உறவுன்னு யாரும் இல்ல. ஷி இஸ் அன்மேரிட். சோ, நான் சைன் பண்றேன். எமர்ஜென்சி கார்டியன்னு போட்டுக்கோங்க. என்றவன் அந்த காகிதத்தை வாங்க முற்பட, அவன் கைகள் நடுங்கியது. தனது இரத்தக்கரை படிந்த கரத்தினை கொண்டே அந்த காகிதத்தில் கையொப்பமிட்டு முடிந்ததும், தனது கரத்தை உயர்த்தி பார்த்தவன் மனமோ மித்ராவின் குருதி கண்டு மொத்தமாய் உடைந்து போனது. அதில் சுவற்றில் சாய்ந்து சிறு பிள்ளை போல் அழுபவனைக் கண்ட தாதி பெண்ணுக்கும் அவன் நிலை பரிதாபமாய் தோன்றியது. விக்ராந்தோ அவன் அடியாட்கள் சொன்ன விடயத்தில் பேராத்திரம் கொண்டவன், உங்களால இந்த சின்ன விஷயத்த கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? எத்தனை முறை சொன்னேன். போயும் போயும் உங்களை நம்பி இந்த வேலைய கொடுத்தேன் பாருங்க. ச்சே, என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்கடா. அப்படி வந்தா அதுதான் உங்களுக்கு கடைசி நாளா இருக்கும் என்றவன் அழைப்பை துண்டித்து விட, அவன் மனம் அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று எண்ண துவங்கியது. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆசிரமம் அரசாங்கத்துக்கு சொந்தமா மாறிடுமே. அந்த கிழவனும் கிழவியும் மித்ராவுக்கோ இல்ல தேஜஸ்வினி உயிருக்கோ ஏதாவது ஆச்சுன்னா சொத்து ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டுக்கு போயிடும்னு எழுதி வச்சு செத்து போயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்றது? ச்சே, இப்படி சொதப்பிட்டானுங்களே என்று வெளிப்படையாகவே தலையில் அடித்துக் கொண்டவன் வெறுப்பின் உச்சியில் மேஜை மீது வைத்திருந்த ஆல்கஹாலை எடுத்து மடமடவென அருந்த தொடங்கினான். இங்கு மருத்துவமனையில் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சிகிச்சை அனைத்தும் செய்து முடித்த மருத்துவர் 1 மணி நேரம் கழித்து வெளியே வரவே, சோர்ந்து போனவனாய் அமர்ந்திருந்தவன் மருத்துவரை பார்த்ததும், மித்ராவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவளுக்கு ஒன்னும் இல்ல தானே? அவ நல்லா தானே இருக்கா என பதட்டத்துடன் வினவ, நாங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு மிஸ்டர். ஆனா அவங்க உடம்பு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னும் 12 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும் என்று அவர் கூறிவிட்டு சென்று விடவே, இம்முறை அவன் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டவில்லை. உடைந்து போனவனாய் அமர்ந்தவனின் இதழ்கள் தானாக பேச ஆரம்பித்தன. என்னை விட்டு போயிடுவியாடி நீ? நான் இன்னும் உன்கிட்ட என் காதல கூட சொல்லல மித்ரா. இன்னும் நாம வாழவே ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள என்ன தனியா விட்டுட்டு போயிடுவியா மித்து? எனக்கு என்னன்னு நீ பாட்டுக்கு படுத்திருக்க. நான் இங்க நெஞ்சு வெடிச்சு செத்துருவன் போல இருக்குடி. ஒழுங்கா என்கிட்ட வந்துடு. உன் கூட எப்படி எல்லாமோ வாழணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப என்கிட்டயே வந்துடு மித்து, ப்ளீஸ் என்றவன் அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாது பிரம்மை பிடித்தவன் போல் அசையாது அமர்ந்து விட்டான். நேரம் அதிகாலை 4:30 தொட்டிருந்தது. இதுவரை மித்ராவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆரவின் இதயத்தில் எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து கொண்டு பயமுறுத்தின. நேரம் கடந்து கொண்டே போக மித்ரா அசையாது அப்படியே படுத்திருந்தாள். நேரம் காலை 8 மணியை தாண்டி 9 தொட்டிருக்க, மீண்டும் மித்ரா இருந்த ஐசியு அறையில் மருத்துவர்களும் சிவிலி பெண்களும் பரபரப்பாக இயங்க துவங்கியிருந்தனர். ஆரவின் இதயமோ தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. தவறாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று அஞ்சியவாறே கதவின் கண்ணாடி வழியே உள்ளே நடப்பதை பார்த்தவனுக்கு வாழ்வின் மிக மோசமான நேரத்தில் சிக்கிக் கொண்டதை போன்றதொரு உணர்வு. மித்ராவின் உடல் தூக்கி தூக்கி போட, அவளை சூழ்ந்து கொண்டு அனைவரும் பரபரப்பாக சிகிச்சை மேற்கொள்ள, ஒவ்வொரு வினாடியும் நரகமாகி போனது ஆரவிற்கு. உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பாரபட்சம் இல்லாமல் வணங்கியவன் இதற்கு மேலும் கண்ணெடுத்து பார்க்க முடியாமல் அப்படியே பொத்தென அமர்ந்தான். 30 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த மருத்துவரை கண்டவன் முகமோ, தயவு செய்து தவறாக எதுவும் கூறிவிடாதீர்கள் என்பது போல் இருந்தது. அவங்க உடம்பு எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரிலாக்ஸ் என மருத்துவர் கூற, அவனது முகம் அத்தனை பிரகாசத்தை சட்டென வாங்கிக் கொண்டது. அதில் அவரது கரத்தினை பற்றியவன், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்றான். அவங்க கண் விழிக்க எப்படியும் இன்னும் 10 மணி நேரமாவது ஆகும். தலையில அடிபட்டதுனால ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம்தான் எங்களால எதையுமே முழுசா சொல்ல முடியும் என்று அவர் மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட, இது தலையில அடிபட்டவங்களுக்கு நாங்க பொதுவா எடுக்கிற ஸ்கேன் தான். நல்லதே நடக்கும்னு நம்புவோம் என்று ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட, அவனது அலைபேசியின் அழைப்பு மணி ஓசை கேட்டது. தனது கைபேசியை எடுத்து பார்த்தவனுக்கு
தன் அன்னைதான் அழைத்திருக்கிறார் என்பது தெரிந்ததும் அழைப்பை ஏற்கவே பயமாக இருந்தது அவனுக்கு. விடயத்தை எப்படி அன்னையிடம் உரைப்பது என்ற தயக்கமும் பயமும் அவனை சூழ்ந்து கொண்டது. சிறிது நேர இடைவெளிக்கு பின் இரண்டாம் முறையும் அழைப்பு வர அதனை ஏற்று காதில் வைத்ததும், டேய் ஆரவ், எங்கடா போன? காலையில இருந்து உன்னையும் மித்ராவையும் காணோம். அவளும் உன் கூட தான் இருக்காளா என கேட்க, "ஆ, அது அது வந்து மாம்" என்று அவன் திணறினான். என்ன ஆச்சுடா? ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு என கேட்டவரிடம் எப்படி கூறுவது என்று திணறியவன் ஒரு வாராக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு நடந்தவற்றை கூறி முடித்தான். என்னடா சொல்ற? மித்ராவுக்கு என்ன ஆச்சு என்று பதறியபடியே பார்வதி அம்மாள் கேட்க, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லம்மா, கண்ணு முழிக்க மட்டும் லேட் ஆகும்னு இப்பதான் டாக்டர் சொன்னாரு, நீங்க பயப்படாதீங்க என்று ஆறுதல் கூறியவனுக்கும் உள்ளூர சற்று அச்சமாகத்தான் இருந்தது. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுடா, நாங்க உடனே கிளம்பி வாரோம் என்றவரிடம் அந்த மருத்துவமனையின் பெயரை உரைத்தவன் அழைப்பை துண்டித்துவிட, உடனே ஆதித்யனும் பார்வதி அம்மாவும் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து கொண்டிருந்தனர். ஆரவின் மனமோ மித்ராவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கேட்டதில் சற்றே நிம்மதி அடைந்தாலும், மருத்துவர் அவளை ஸ்கேன் செய்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறும் வார்த்தையை கேட்கவே அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்தது.